ஹாய் மக்களே! அமெரிக்க தலைநகரமான நியூயார்க்ல வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு மக்களே. ஆமா மக்களே, அந்த தொகுதியின் மேயராக வெறும் 34 வயசான இந்திய வம்சாவளியை சேர்ந்த சொஹரான் மம்தானி அந்த தொகுதியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் மக்களே. ஆமா மக்களே, ஆண்ட்ரூஸ், சிலைவா போன்ற முக்கிய தலைவர்கள எதிர்த்து போட்டியிட்டு சுமார் 50% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி அந்த நாட்டின் அதிபரான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு மக்களே. அவர தோற்கடிக்கிறதுக்காக கடுமையான முயற்சிகள் பண்ணாங்க. பல கம்பெனிகள் இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணாங்க. கடும் போட்டி நடந்திருக்கு. ஆனா வெறும் மக்களின் ஆதரவ கொண்டு அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்காரு மக்களே. இந்த வெற்றி மக்கள் வெற்றியா அங்க கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரு. முதல் இஸ்லாமிய மேயர் என்ற பெருமையை ஒரு பெறார் மக்களே. அந்த தொகுதி மக்களுக்காக நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. சிறையும் செல்லப்பட்டிருக்காரு. இதன் மூலியமா அந்த மக்கள் அவரை நம்பி இந்த பதவியில அவர் உட்கார வச்சிருக்காங்க மக்களே. அவர் அந்த பிரசன்டேஷன்ல ஜவஹர்லால் நேருவை பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு மக்களே. அது மட்டும் இல்லாம நான் ஒரு குடியேறி இந்த நாட்டை நான் வந்து சிறப்பா பார்த்துப்பேன். நான் ஒரு இமிகிரண்ட். நானும் இந்த நாட்டை நல்லா சிறப்பா வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத பேட்டியில சொல்லியிருக்காரு மக்களே. ஜொஹரான் மம்தானி அவர்களுக்கு தௌஃபீக் வாய் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடுமையான முயற்சி, உழைப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம வெற்றி நம்மள தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு முன்னுதாரணம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தௌஃபீக் வாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே. பாய்.